அவருடைய வருகை திருடனை போல் இருக்கும். வெளிப்படத்தின் விசேஷத்திலும் இருக்கிறது, சுவிசேஷத்திலும் இருக்கிறது. அவர் திருடனை போல வருவார். முதலாவது, கர்த்தருக்குள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவங்க எழுந்திருப்பாங்க. மகிமையின் சரீரத்தோடு மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்பாங்க. அதன் பிறகு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவை சந்திப்போம். அப்போ மத்திய ஆகாயத்தில் ஒரு பெரிய சந்திப்பு. மணவாளனாக இயேசு வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. அதன் பிறகு ஆயத்தமாயிருக்கிறவர்கள், நல்லா அறிந்து கொள்ளுங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அந்நிய பாஷெல்லாம் பேசுவேன், அதனால நீங்கள் வருகையில் போயிடலான்னு நினைச்சிடாதுங்க. ஆயத்தமாக இருக்கிறவங்க சொல்லுங்க, ஆயத்தமாக இருக்கிறவர்கள். அப்படிதான் 10 கன்னிகைகள் மணவாளனை சந்திக்க போனாங்க. 10 பேருமே மணவாளனுடைய வருகையை விசுவாசித்தாங்க. மணவாளனை சந்திக்க தான் போனாங்க. 10 பேரும் விளக்குலாம் வச்சிருந்தாங்க. மணவாளன் வருகிற சத்தம் கேட்ட உடனே எத்தனை பேர் உள்ளே போனாங்க வீட்டுக்குள்ளே? 5 பேர். 10 பேரும் வந்தாங்களே, விளக்கெல்லாம் வச்சிருந்தாங்களே, இயேசுவை விசுவாசித்தாங்களே, மணவாளன் வரப்போறான்னு எதிர்பார்த்தாங்களே. எதிர்பார்க்கிற எல்லாரும் போக முடியாது. ஆயத்தமாக இருக்கிறவர்கள், அவங்க ஆயத்தமாக இருந்ததுனால போயிட்டாங்க. ஆயத்தமாக இல்லாதவர்கள் இந்த பூமியில மிச்சமாய் வைக்கப்பட்டுருவாங்க. நீ ஆயத்தப்பட்டுட்டு வா, உபத்திரவ காலத்தில் ஆயத்தப்படு என்ன வச்சிருவார். அப்போ எப்பவுமே நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுனே. தினமும் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய வருகை இன்றைக்கு இருந்தாலும் நான் உம்முடைய சமூகத்துக்கு வரணும், என்னை ஆயத்தப்பட, அந்த உணர்வோடு வாழணும். கிறிஸ்தவர்கள் இன்னும் எத்தனையோ வருஷம் இருக்க போது இஷ்டப்படி வாழலாம்னு நினச்சிக்கிட்டு வாழக்கூடாது. நீங்கள் அப்புறம் இந்த பூமியில் கைவிடப்பட்டு விடுவீர்கள். எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். அவள் திருடனை போல வருவா. எக்கால சத்தம், ஆயத்தமாக இருக்கிறவங்க காதில் தான் எக்கால சத்தம் கேட்கும். மற்றவங்களுக்கு அந்த சத்தம் கேட்காது. காதில் தொனித்த உடனே அவங்க மறுரூபமாக்கப்பட்டு கண்ணிமை நேரத்தில் மறுரூபமாக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் பவுல் அதை பற்றி எழுதுகிறார். கண்ணிமை நேரத்தில் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு இருப்போம். அப்போ மத்திய ஆகாயத்தில் ஆண்டவரை சந்திக்க கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்பிடுவாங்க. ஆயத்தமாக இருக்கிற தேவ பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்தில் ஒரு கூட்டமாய் சந்திப்போம். அதன் பிறகு ஆண்டவர் எல்லாரையும் அழைத்து கொண்டு பரலோகத்திற்கு செல்லுவார்.